அனுப்பியிருக்கார் ஒரு கவிதை. ஊர் பேர் ஒன்றும் அனுப்பாமல். அண்ணா, இந்த கவிதையை நான் கவிதைக்காக சொல்லவில்லை, எனக்காக இந்த கதையை மட்டும் சொல்லுங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி. நான் என் வாழ்க்கையில் பலருக்காக பிடிச்ச மாதிரியே மற்றும் பலருக்காக சந்தோஷமாக இருக்கணும் என்று வாழ ஆசைப்பட்டேன் அண்ணா. அதோ ஒரு நேரத்தில் அதை மாற்றிக்கொண்டு சிலருக்காக வாழலாம் என்று முடிவெடுத்தேன் அண்ணா. ஆனால் அந்த சிலர் பலருக்கு வாழ விடாமல், அவர்களுக்கும் வாழ விடாமல் அவனை தவிக்க விட்டு சென்று விட்டாள். அவன் அதை நினைத்து நிம்மதியாக இருக்க முடியாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கு சேர்ந்த மாதிரி அந்த கதையை சொல்லியிருக்காரு நம்ம கருணா. வாழ்க்கையில் எல்லாமே நடப்பெறும், ஆனால் சிலது மட்டும் நடப்பெறதா. நானும் காதலிக்க ஆசைப்பட்டேன் அண்ணா. இப்போ இல்லை அண்ணா, 2 வருடங்களுக்கு முன்பே நான் காதலிக்க ஆசைப்பட்டேன் அண்ணா. அன்று என் முன்னால் அழகாக தெரிந்தவள் இப்போது அவளை காணும் போது வெள்ளத்தில் தண்ணி போது என் கண்ணீர் வருகிறது அண்ணா. கண்ணீரை துடைத்து விட்டு மறைத்து கொள்ள நினைக்கிறேன் அண்ணா. ஆனால் என்னால் முடியவில்லை அண்ணா. ஏனென்று தெரியவில்லை அண்ணா. சில நேரம் அவளை நினைக்கும் போதுதான் எனக்குள் இருந்த காயங்கள் வந்து போகிறது அண்ணா. எனக்காக இந்த கவிதை கூட சொல்ல முடியவில்லை. அவள் ஒரு கவிதை சொன்னாள் அண்ணா. நீ எனக்காக இருக்கும் போது உனக்காக நான் இருப்பேன். உன்னுள் என் நினைவுகள் இருக்கும் வரை நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று உறுதியாக கூறுகிறேன் என்று சத்தியம் செய்தவள் அண்ணா. ஆனால் இப்போது பார்க்கும்போது அவள் இன்னொருத்தரோடு கை கோர்த்து என் முன்னே சிரித்து கொண்டே சிரிக்கிறாள் அண்ணா. எனக்கு பிடித்த அவளை திட்டவும் மனமில்லை, அழுவதற்கு நேரமே இல்லை. அவளை பார்த்துவிட்டு மனம் தளராமல் வீட்டுக்கு செல்வேன் அண்ணா. எனக்குள் நடந்த கவலைகள் அவளுக்கு தெரியவில்லை அண்ணா. இப்போதும் அவள் நினைவோடு தான் நான் இருக்கிறேன். ஆனால் இப்போது அவளுக்காக 2 குழந்தைகள் இருக்கிறாங்க அண்ணா. மறந்துவிட்டு வேறொரு வாழ்க்கையை வாழலாம் என்று நினைக்கும் போது அவள் பேசிய நிமிடங்கள், என்னோடு இருந்த நிமிடங்கள் மறக்க முடியாதது அண்ணா. எனக்கு அழுவதற்கு கூட நேரமில்லை அண்ணா. ஏனென்றால் என் வாழ்க்கை சுமை என் தலைக்கு மேலே உள்ளது. எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை அனுப்பியிருக்காங்க. பேரை தராமல் இந்த கவிதை அனுப்பியவருக்கு வாழ்க்கையில் நடந்த சுகங்கள் இவரை விட்டு போகும் என்று எமது வானொலி சார்பாக அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். மலை காதல் என்பது மிகவும் புனிதமான ஒன்று. ஆனால் அந்த காதலை விட்டு பிரியும் போதுதான் அதன் வலி தெரிகிறது. அதன் வலியால் தான் நமது தோழர்கள் தோழிகள் எல்லாம் நமக்கு இவ்வாறான கவிதைகள் அனுப்பியிருக்கிறார்கள். மாடி அதோட காஃபி அனுப்பியிருக்காரு சென்னையிலிருந்து.
போயிட்டு விட்டு பாதையில் சென்றிருந்தேன் அண்ணா. அந்நேரம் பஸ்ஸுக்காக பார்த்திருந்தவள் ஒருவள். அவளை பார்த்தது ஒரு கனவாக தெரிந்தது அண்ணா. சில நேரம் அவளை பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று நினைத்துவிட்டு அவளுக்கு முன்னால் நின்று பார்த்து கொண்டு இருந்தேன் அண்ணா. அவள் என்னை பார்த்துவிட்டு சிரித்தாள் அண்ணா. காதலின் அர்த்தம் அன்று புரியவில்லை அண்ணா. எனக்காக பிறந்தவள் என்று நினைத்து வீட்டுக்கு சென்று அவள் நினைவோடு தூங்கினேன் அண்ணா. என்னுடைய தங்கை அவள் படித்த இடத்தில்தான் படித்து கொண்டிருந்தாள் அண்ணா. என் தங்கியிடம் சென்று என் மனம் தாங்காமல், அண்ணா தங்கை, எனக்கு பிடித்த ஒரு பெண்ணை நான் பஸ்ஸுக்காக பார்த்திருந்த இடத்தில் பார்த்திருந்தேன். அவளை என்னுள் மனதும் ரொம்பவும் விரும்பி விட்டேன் தங்கை. எனக்காக அவளை பார்த்தால் அவளுடன் பேசுவதற்காக ஒரு நிமிடம் ஒதுக்கவே தங்கை அப்படின்னு சொல்லி இருந்தேன் அண்ணா. அண்ணா, நீ பார்த்த பெண் எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் உனக்காக அந்த இடத்துக்கு சென்று நான் பார்த்துவிட்டு யார் என்று உனக்கு சொல்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோட தங்கை ஒரு நாள் நேரம் கேட்டாள். நானும் அவளோடு சேர்ந்து, சரி தங்கி, நீ சாப்பிட்டு விட்டு தூங்கு, நான் அவள் நினைவோடு ஒரு கவிதை எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி எழுத சென்றேன் அண்ணா. அன்று காலை தங்கை ஓடி வந்து, அண்ணா, இவள் எனக்காக எல்லாமே செய்தவள், இவள் என்னோட தோழி அண்ணா, உன்னை பற்றி நான் கூறினேன் அண்ணா அப்படின்ட்டு சொன்னார். எனக்கு ஒரு நிமிடம் கூட தரையில் நிற்க முடியவில்லை. அவ்வளோ சந்தோஷத்தில் என் தாயிடம் சென்று, அம்மா, எனக்கு பிடித்த பெண்ணை நான் பார்த்து விட்டேன் அம்மா. என்னையோட தங்கையும் பார்த்து விட்டாள் அம்மா. எனக்காக அவளை பேசுவீர்களா அம்மா அப்படின்னு கேட்டபோது அம்மா திரும்பின்றி கேட்ட ஒரே வார்த்தை, உன்னோட தங்கை இருக்கும்போது நீ திருமணம் எடுப்பது நல்லதல்ல. நீ அவர்களுக்காக ஒரு வாழ்க்கையை பார்த்து விட்டுதான் உன்னோட வாழ்க்கையை பற்றி யோசிக்க வேண்டும் அப்படின்ட்டு அம்மா சொன்னாங்க. அந்நேரம் மனிதனுக்கும் சந்தோஷம் உடனே போனதண்ணா. அன்று பார்த்த அவள் எப்போ வருவாள் என்று நினைத்து கொண்டே அழுத்து விட்டு இருந்தேன். ஆனால் அம்மா அந்த பெண்ணை முடித்து தருவதாக வாக்கு கொடுத்திருந்தாங்கன்னா, என்னோட தங்கையும் அன்று பார்த்த கடைசி நாள் அண்ணா. அதுக்கு பிறகு தங்கை கூட என்னிடம் சொல்லவில்லை அண்ணா. அம்மா ஒரு 3 வருடங்களுக்கு பின்பு அந்த பெண்ணை நான் பார்த்தது அம்மா. உன்னிடம் நான் கூறினேன் அம்மா, அவளை எனக்காக பேசுவேன் என்று. அப்படி கேட்டபோது அம்மா சொன்னாங்க, அவள் திருமணம் முடித்து ஒரு கிழமை தான் ஆகிவிட்டது மகன். நான் பேச நினைத்தேன், ஆனால் மறந்து விட்டேன். உன்னோட தங்கை இப்போ சந்தோஷமாக இருக்கிறாள். உனக்கு வரும் வாழ்க்கை நன்றாக இருக்கும் மகன், நீ கவலைப்படாதே என்று சொல்லிவிட்டு அம்மா சமைக்க சென்று விட்டாங்க. ஆனால் 3 வருஷமாக அம்மாவின் பேச்சை கேட்டுவிட்டு நான் நம்பி என்னோட வாழ்க்கையை என்னோட தங்கைக்காக அர்ப்பணித்தேன். என்னோட தங்கை சந்தோஷமாக்கிவிட்டு எனக்குள் துக்கத்தை வைத்துவிட்டு இப்போ அழுகிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. எனக்கு இந்த கதைகள் சொல்லும் போதெல்லாம் என்னோட வாழ்க்கை பற்றிய சோகங்கள் தான் அண்ணா வருகிறது. இதோட
நான் முடித்து கொடுக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்தும் நமது மாலை ஒரு கவிதையோடு. பிரசன்னா, நீங்கள் சொன்ன கதையை கேட்டதும் என் கண்ணில் இருந்தே கூட தண்ணி வந்தது. ஆமாம், இந்த மாதிரி ஒரு கவிதையை சொல்லும்போது எல்லாரும் மனதிலும் கண்ணீர் வருவது உண்மைதான். இதோடு சேர்ந்து கோபி அனுப்பிய கவிதையை பார்த்துவிட்டோம். அடுத்ததாக ராகவன் அப்படின்னு சொல்லி திருச்சியிலிருந்து அனுப்பியிருக்காரு. அண்ணா, எனக்காக இந்த கதையை மட்டும் சொல்லுங்க அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணா, நான் படித்து கொண்டு இருக்கும் டியூட்டரியில் எனக்காக ஒரு பெண் பிறக்க வேண்டும் என்று ஆசை கொண்டு அந்நேரம் டீச்சர் படிப்பித்து கொண்டு இருக்கும்போது அப்படியே பார்த்து விட்டு இருந்தேன். அடுத்தது ஒரு பெண் அழகாக தெரிந்தாள். தெரிந்தபோது உடனே நான் என்ன பண்ணினேன், டீச்சரிடம் சொல்வேனா இல்லை என் நண்பர்களிடம் சொல்வேனா அப்படின்னு ஓடி தெரிந்தேன். எனக்குள் ஏதோ ஒரு சந்தோஷம் அண்ணா. அப்படி இருந்துட்டு அவளோட பேசணும், இருக்கணும், வெளியே போகணும் அப்படின்னு சந்தோஷப்பட்டேன் அண்ணா. ஆனால் அவளை பார்த்து விட்டு அவளிடம் நான் போய் கூறினேன்னா, உன்னை எனக்கு பிடித்திருக்கிறது, உனக்கு என்னை பிடிக்கிறதா அப்படின்ட்டு கேட்டேன் அண்ணா. அவள் கூறிய பதில், நீ 2 நாட்களுக்கு பிறகு கேள், நான் உனக்கு பதிலளிக்கிறேன் என்று கூறினாள் அண்ணா. சரி, 2 நாள் தானே, இன்று தானே பார்த்தோம் அப்படின்னு விட்டு வீட்டில் கூட சாப்பிடக்கூட இல்லைண்ணா. அம்மாவுக்கு வந்து கேட்டாங்க, ஏன் சாப்பிடல, என்னாச்சு உனக்கு அப்படின்னு. அண்ணா, நான் ஒன்றும் சொல்லவே இல்லைண்ணா. 2 நாட்களுக்கு காலையில் ஒரு 9 மணிக்கு அண்ணா நான் படிக்கிற டியூட்டருக்கு போனேன்னா அவளும் வந்தாண்ணா. நான் கேட்டேன், நான் அன்று சொன்னது உனக்கு இப்போ சரி என்று தோணுகிறதா இல்லை என்று தோணுகிறதா என்று கேட்டேன். அவள் கொடுத்து கூறிய பதில், எனக்கு உன்னை ரொம்ப பிடித்திருக்கிறது, உன்னுடைய நடத்தைகள் கூட, உன்னுடைய குணம் எல்லாமே பிடித்திருக்கிறது, உன்னை நான் திருமணம் முடிப்பதற்கு சம்மதிக்கிறேன் என்று கூறினாள். அந்த சந்தோஷத்தை தாங்க முடியாமல் எல்லாருக்கும், சொந்தம் பந்தம் எல்லாருக்கும் கையில் இருந்த பணத்தை செலவழித்தேன். செலவழித்து விட்டு அடுத்த நாள் வந்தேன். டியூட்டரில் அவள் இருந்தால் அவளோட பீச்சு ஹோட்டல் அப்படின்ட்டு உணவு அருந்துவதற்கெல்லாம், பீச்சுக்கு போவதற்கெல்லாம் கூடவே வந்தாளண்ணா. வந்து சந்தோஷமாக இருந்தாளண்ணா. ஒரு 10 நாள் இருக்கும்ண்ணா. சந்தோஷமாக இருந்து என்னோட பணமெல்லாம் முடித்து விட்டு என்னோட கூடவே இருந்து சந்தோஷமாக இருந்து விட்டு வெளியில் சென்று